இப்போது இருக்கின்ற இந்த வெயில் காலங்களில் இந்த வெயில் தொடர்பான நோய்கள் மிகவும் அதிகமாக வருகின்றது. அது எப்படி வருகிறது, அதோட சயின்டிபிக் பேசிஸ் என்ன அப்படின்னா, இந்த சாதாரண காய்ச்சல் வரும்போது அந்த காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமது மூளையில் ஹைப்போதலாமஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. அது இந்த காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ணும். அதனால நம்ம உடம்பு கூலாகும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றது, இந்த ஹீட்னால எக்ஸஸ் ஹீட் வர்றதுனால இந்த கண்ட்ரோல் நமக்கு வேலை செய்யாது. அதனால நம்மளோட உடம்பு பாடி டெம்பரேச்சர் 104 டிகிரி 105 டிகிரி அப்படி அதிகரிக்கும். இப்படி அதிகரிக்கிறதுனால நம்மளுடைய மூளை, சிறுநீரகம், இதயம் இதெல்லாம் பாதிப்படைஞ்சு மனுஷன் இறக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இது இந்த வெயில்னால முதல்ல என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த வேர்னால சின்ன அரிப்பு, இந்த சிரங்கு, இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த நம்மளோட நீர்ச்சத்து, உப்புச்சத்து உடம்புல இருந்து இழக்கிறதுனால நம்ம உடம்புல ஒரு மசில் கிராம்ஸ், அதாவது தசை பிடிப்பு அது வரும். அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஸ்வெட்டிங், நிறைய ஸ்வெட்டிங் ஆகும். அப்புறம் ஒரு மயக்க நிலைமை மாதிரி வரும். அவங்களோட பல்ஸ் ரேட் கம்மியாகும், அவங்களோட இதய துடிப்பு கம்மியாகும், அவங்களோட அந்த மூச்சு விடக்கூடிய அந்த ரேட் அது அதிகமாகும். சிலவங்களுக்கு வாந்தி கூட வரும். வாந்தி வைக்காம ஒரு துணியில சுத்தி அவங்க மேல வச்சு அவங்கள குளிர் வைக்கலாம். இல்ல பாத் டப் இருந்தா பாத் டப்ல வச்சு குளிர் வைக்கலாம். இவங்களுக்கு இந்த மாதிரி ஹீட்னால வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் இல்லைன்னா ஹீட் இந்த மாதிரி இது சாதாரண பேராசிட்டமால் மாத்திரையில எல்லாம் குறையாது. அது கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. அதனால அவங்களோட உடம்பை குளிர் வைக்கிறது தான் முக்கியமான ட்ரீட்மெண்ட். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது. ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது எக்ஸஸ் ஹீட் இந்த மாதிரி உடம்பு ஆகிறதுனால நம்மளோட மூளை, இருதயம், சிறுநீரகம் இதெல்லாம் சரியா வேலை செய்யாததுனால மனுஷன் மயக்க நிலைமை வந்துடுவாங்க. இவங்க உயிரிழக்கும் அபாயம் கூட இருக்குது. அதாவது இது பொதுவாக இந்த குழந்தைகள் மற்றும் முதியவர்கள், ஒரு 60 வயசுக்கு அதிகமான முதியவர்கள்லயும் முக்கியமா இந்த ஹார்ட் டிசீஸ், இந்த கிட்னி டிசீஸ், அப்புறம் இந்த நீரிழிவு நோய் இது மாதிரி உள்ளவங்க, கர்ப்பிணி பெண்கள், இவங்களை இந்த ஹீட்னால நமக்கு தாக்குறதுக்குள்ள இது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த முக்கியமா இந்த நீரிழிவு நோய்களுக்கு இந்த தண்ணி சரியா குடிக்கல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு இந்த சிறுநீரக தொற்று நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அது மாதிரி சிறுநீரக கல் இது கூட வரும். மற்றபடி இந்த தண்ணி சரியா குடிக்காம கையில கிடைக்கிற தண்ணியை குடிக்கிறதுனால தண்ணியினால வரக்கூடிய நோய்கள் கூட இப்ப டயரியா, ஃபுட் பாய்சனிங், அது மாதிரி இந்த டைஃபாய்டு இது மாதிரி உள்ள நோய்களும் வரதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம். இது நம்ம ஹீட்ல நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறது அப்படின்னா, நம்ம இந்த ஏதாவது வேலை இருந்ததுன்னா ஏர்லி மார்னிங் இல்லைன்னா சாயங்காலம் தான் வெளியே வரணும். இந்த ஹீட் நல்லா இருக்கிற நேரத்தில் வீட்டிலேருந்து வெளியே வராமல் இருக்கிறது நல்லது. மற்றும் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு கொடை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தொப்பி வச்சிருக்கலாம், தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. இது மாதிரி இந்த வெயில்ல வேலை செய்யக்கூடியவங்களும் இதனால பாதிப்படைவாங்க. இந்த மூட்டை தூக்குறவங்க இல்லைன்னா வயல்ல வேலை செய்யறவங்க அவங்களுக்கும் இதனால அவங்க நிறைய தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஏதாவது அவங்க தளர்வா ஃபீல் பண்ணாங்கன்னா உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த ஏசினால பாதிப்பு கிடையாது. ஏசினால உடம்பு குளிர்றது தான், அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. முக்கியமா நிறைய பேர் இந்த ஆல்கஹால், இந்த பீர் இதெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா உடம்பு குளிருமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால இந்த ஆல்கஹால் சாப்பிட்டாச்சுன்னா என்ன ஆகும்னா உடம்புல எகைன் டீஹைட்ரேஷன் தான் உண்டு பண்ணும். அதனால இந்த ஆல்கஹால், இந்த பீர் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அது மாதிரி இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், நம்ம கடையில எல்லாம் இருக்கக்கூடிய இந்த செயற்கை பானங்களை நம்ம தவிர்க்கணும். இது நம்ம இதுல இருந்து எப்படி நம்மளை காத்துக்கொள்ளலாம்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெடிஷனல் ட்ரிங்க்ஸ், அதாவது இந்த மோர், இந்த இளநீர், இந்த இயற்கை பானங்கள், இந்த சர்பத், நொங்கு சர்பத் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம். இந்த கரும்பு சாறு இதெல்லாம் கூட இந்த இதுக்கு நல்லது. மக்கள் அந்த பாட்டில்டு ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது.